வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜேசன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் 2025 பார்த்தினா ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். ஸோ வீடியோ வந்து நம்ம 16/4/2025 அன்னைக்கு நம்ம போடுறோம். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஃபார் யூஜிடிஆர்பி அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் 110 விதியின் கீழே முதல்வர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு மெசேஜு இந்த மாதிரி வீடியோஸில் வந்து போட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான நியூஸஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் ஸ்கிப் ஆகாமல் கிடைக்கிறதுக்காக. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் வந்து எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸ் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அடுத்து சிவி லிஸ்ட் வரும்னு சொல்லி டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. வெரி சூன் வந்து சிவி லிஸ்ட்டோடு சேர்த்து சிவிக்கான தேதியும் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த நியூஸ் வந்து என்னென்னா, நம்மளோட ஹானரபிள் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நம்ம கேட்டு சொல்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமீபத்திய ஒரு நேர்காணல் இன்டர்வியூலேயும் அதை சொல்லியிருக்காங்க. ஸோ 24/4/2025 ஏப்ரல் 24 பள்ளி கல்வித்துறையோட மானிய கோரிக்கை வந்து நம்மளோட சட்டசபையில் நடக்குது. லாஸ்ட் இயர் உங்களுக்கு 110 வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது மே 2026 நிறைய வேகன்சி நிரப்பப்படும்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு நடந்த எஸ்ஜிடி எக்ஸாமும் சரி யூஜிடிஆர்பி எக்ஸாம்லேயும் சரி நிறைய வேகன்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியமன தேர்வு நடந்ததுனால அந்த வேகன்சியை வந்து இத்தனை வருடமாக நிரப்பாத வேகன்சியை இப்போ நிரப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லா தரப்புலேருந்து கோரிக்கை இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நிரப்புவாங்களா, வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பியூர்லி நான் சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ நான் அவைலபிள் வேக்கன்சி யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டிஆர்பியும் ஒரு சைடு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை நான் அவைலபிள் வேக்கன்சிக்கு தேவையான ஆள்கள் இல்லாத பட்சத்தில் அவங்கள நாங்கள் மெரிட் லிஸ்ட்லேருந்து கூப்பிடுவோம், தேவைப்பட்டால் இன்னொரு சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கால் பண்ணுவோன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அடுத்த கட்டமாக இப்போ எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் வேகன்சி இருக்குது, நிறையவே இருக்குது. ஒப்புதல், அதுக்கான நிதித்துறை ஒப்புதல் வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லா அந்த ஹைராக்கிக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் போகி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நிதித்துறை ஒப்புதல் வாங்கணும். அதுக்கப்புறம் டிஆர்பி கிட்ட இன்னும் ஒரு இவ்வளோ பேரை எங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 1000 பேர் தேவைப்படும் அப்படிங்கிறது டிஆர்பிக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் டிஆர்பி செலெக்ஷன் ப்ராசஸில் இத்தனை பேருக்கான ஆடண்டம் வெளியிடுவாங்க, அதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் அதோட ஒப்புதல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து ஒரு வேளை 110 விதியின் கீழே இன்னும் இந்த வருடமே ஏற்கனவே அதாவது நடந்து முடிந்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வுகளிலிருந்து இன்னும் கூடுதலாக இத்தனை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியல் அதாவது நிதித்துறை ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டோட ஒப்புதல் கிடச்சிரும், நிதித்துறை ஒப்புதல் கிடச்சிரும். ஸோ நிதித்துறை ஒப்புதல் கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து உறுதியான ஆடண்டம் வந்து டிஆர்பியால் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இது நடக்கணும் அப்படின்னு எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். எல்லாருமே அதற்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா இடைநிலை ஆசிரியர்களும் சரி, ஒரு பக்கம் பார்த்தா நம்மளோட பட்டதாரி ஆசிரியர்கள் செலக்ட் ஆகிருக்கவங்களும் அந்த முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ நடக்கும் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் அதற்கான எந்தவித உறுதியான தகவல்களும் கிடைக்கல. ஸோ கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, நமக்கு 124 அன்னைக்கு நமக்கு தெரிய வந்தால், ஆடண்டம் டிஆர்பி மூலமாக வெளிவந்தால் அது மட்டும்தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதை நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும், நல்ல
ஒரு 70 வரைக்கும் 75க்கு மேலே வாங்கினவங்க எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது எண்ணம் தான் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும். யூஜிடிஆர்பிலையும் இன்னும் சிலர் இன்னும் ஒரு 1000 பேர் உள்ளே வந்தால் சந்தோஷம்தான். ஸோ நம்ம ப்ரே பண்ணிக்குவோம், நல்லதே நடக்கும் நம்புவோம். 24/4 அன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயர்ஸோடு இருப்போம். பட் கிளாரிஃபிகேஷன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உறுதியான ஆடண்டம் ரிலீஸோ இல்லை ஜிஓவோ இது வரைக்கும் எதுவும் பாஸ் பண்ணப்படலை. 24ஆம் தேதி ஒருவேளை அறிவிப்பு வந்தால் மகிழ்ச்சி, எல்லாருக்குமே மகிழ்ச்சி, சந்தோஷம். ப்ரேயர்ஸ் பண்ணிக்குவோம், எல்லா ஆசிரிய சகோதரர்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.